வந்துட்டேன். அஞ்சலி இருக்காளா? அஞ்சலி மேல இருக்கா? தேங்க்யூ. I'm Mrs. Chandrasekhar. Mrs. Chandrasekhar? ஓ, டாக்டர் மிஸ்ஸஸ் சந்திரசேகர். நீ அஞ்சலி, அஞ்சலி. ஆண்டி, நீங்க எங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷூர் ஆண்டி, சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டி, என்னாச்சு? அஜய் உன்னை பார்க்க இங்க வரப்போறான். அவன் ஹெல்த்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். என்னோட கவலை எல்லாம் அஜய் கிட்ட நீ என்ன சொல்ல போறேன் தான். ஆண்டி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஜயை நான் மனசார காதலிக்கிறேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, ட்ரெயின் நான் கொண்டு வரேன். வாமா. உனக்கு எந்த வியாதியும் இல்லைங்கிற உண்மை அஜய்க்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்? ஆண்டி, நான் அஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது என் விதி. அதை நான் ஏத்துக்குவேன். அந்த நல்ல மனசை தொடர்ந்து ஏமாத்த நான் விரும்பல. நீ அஜயை காதலிக்கிறேன்னு சொன்ன இல்லையா? ஆமா, உயிருக்குயிரா. அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நீ ஏதோ ஒரு பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்கிட்ட ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்படுத்திட்ட. அதுவே காதலா மாறிடுச்சு. ஆனா என் பையனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய முதல் காதலும் நீதான், கடைசி காதலும் நீதான். இப்ப போய் உன்னை பத்தின உண்மையெல்லாம் அவன்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் நீ நினைக்கிற? எனக்கு தெரியும் இதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னு. இப்ப நீ எப்படி நடந்துக்கணும்னா, இது வரைக்கும் நீ சொன்ன பொய்தான் கடைசி வரைக்கும் என் பையனுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். இதை சொல்றதுக்கு உனக்கு மனசாட்சி உறுத்துச்சுன்னா அந்த மனசாட்சி கொன்னுடு அஞ்சலி. என் புள்ள இன்னும் கொஞ்ச நாளாவது உயிரோட இருக்கணும் நீ நினைச்சனா, இனிமேலும் நீ சொல்ல போற போய்தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கணும். நான் அவகிட்ட எப்படி போய் சொல்றது? அஜய் நான் காதலிக்கிறேன். லுக், அவன் உன்னை காதலிக்கிறான்னு உனக்கு உறுதியா தெரியுமா? அப்கோர்ஸ், அஜய் என்ன காதலிக்கிறான், எனக்கு நிச்சயமா தெரியும். அங்கதான் விஷயம் இருக்கு. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, உனக்கு உடம்பு சரியில்லை நீயே போட்டுக்கிட்டு இருக்க பாரு ஒரு முகமூடி, அதுதான் அவன் காதலிக்கிறான். கடைசி வரைக்கும் அந்த முகமூடியை நீ கீழ்ச்செறிய கூடாது. அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். இப்ப என்னோட சிந்தனை எல்லாம் அஜய், அவனோட நம்பிக்கை, அவனோட சந்தோஷம். அதுக்காக உன்னோட சேர்ந்துக்கிட்டு எத்தனை போய் வேணாலும் நான் சொல்லுவேன் அஞ்சலி. என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அணைய போற அந்த விளக்குல இருந்து ஒரு திரியாவது எடுத்து எங்க வம்சத்துக்கு நீ விளக்கேத்தி வைக்கணும். இப்ப அஜய்க்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் நீ தேவை. நீ வேணும் அஞ்சலி. ஒருவேளை என் வாழ்க்கையில நான் சொல்ற கடைசி உண்மை இதுவா கூட இருக்கலாம். உனக்கு உடம்பு சரியில்லை நீயே போட்டுக்கிட்டு இருக்க பாரு ஒரு முகமூடி, அதுதான் அவன் காதலிக்கிறான். கடைசி வரைக்கும் அந்த முகமூடியை நீ கீழ்ச்செறிய கூடாது. அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன்.
நாம செய்ய போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நாம செய்யறது சரிதாங்க. புள்ள வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசணும். நான் அதை பத்தி பேசல. நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுறது சரியா? என்ன சொல்றீங்க? அஜய் உயிருக்குயிரா காதலிக்கிறதா அந்த பொண்ணே என்கிட்ட சொன்னா. அவனுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு அஞ்சலி தயாரா இருக்கா. அவ சின்ன பொண்ணு, நாம பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டாம். அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நாம தான் முன்னால நின்னு நடத்தி வைக்கணும். இந்த கல்யாணத்துக்கு அஞ்சலியோட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஏன் இப்படி ஒரு சம்பந்தத்தை நாம பேச போனா அவங்க நம்மள அவமானப்படுத்துவாங்க. அவமானப்படுத்தட்டுமேங்க, அதனால என்ன? அன்னைக்கு ஒரு நாள் தானே, அஜய்க்காக அதை கூட நம்மளால தாங்கிக்க முடியாதா? அஜய்க்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அந்த அந்த அஞ்சலி பொண்ணு பாவம். ப்ளீஸ் ப்ளீஸ், இங்க வாங்களே, இங்க வாங்க, உட்காருங்க. நம்ம பையன் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நாம என்ன வேணா செய்ய தயாரா இருக்கணுங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அஜயோட குழந்தை, நம்ம பேர குழந்தை.